ஒரு மணி நேரத்துக்கு 200 ரூபாய், 5 மணி நேரம் இருந்தா 500 ரூபாய், ஒரு நாள் முழுவதும் இருந்தா 1000 ரூபாயாமா. அதாவது பெண்ணாகரம் பாமக பார்முலா 5 மடங்குக்கும் மேல கூடுதலா அங்க வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இருந்து நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கிரவாண்டியில பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் வாங்காது அந்த பகுதியில. ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 35,000 வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. இது இடைத்தேர்தல் அப்படின்றதுனால ஆளுங்கட்சி வலிமையா அங்க கடுமையா போட்டியில பணத்தை இறக்குவாங்க, பல வேலைகளை செய்வாங்க. அதனால அங்க டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், பல பத்திரிகையாளர்கள், திமுகவினர் இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலையில 2 அமைச்சர்கள் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்துல பொன்முடி அவர்களும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் ஹாஸ்பிட்டல்ல போட்டு அதாவது அடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல தூந்து அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்கன்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க. பாமக காரங்க தான் அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு? அதாவது ரத்தம் காதுல ரத்தம், மூக்குல ரத்தம், கொஞ்ச நேரம் உயிரே போயிருக்குமா சார்? அவன் பொண்டாட்டி புள்ள அவன் பொண்டாட்டி வந்து காலில் வந்து கதறி எழுதா சார்? அவன் தம்பி வந்து கதறானா சார்? யார் சார் பொறுப்பு? இதை எப்படி சார் ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? நம்ம காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும், இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். டெபாசிட் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நபர்கள் இவங்களை ஓட விட்டு அடிக்கிறாங்களாம். இதுவும் ஆளுங்கட்சி முதல்வர் கையில தான் காவல்துறை இருக்குது. அப்போ காவல்துறை வந்து சரியா செயல்படுத்தல, முதல்வர் செயல்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 அமைச்சர்கள் சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது விடுங்க, அது டாபிக். இந்த பக்கம் வந்துருவோம். அப்போ களத்துல ஒவ்வொரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னேறிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஜம்ப் அடிச்சுட்டே இருக்குது. அங்க வந்து அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே களத்துல வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே மீடியாவை வந்து வெளியே காட்டல. ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை பேரும் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயம் இவங்க இவ்வளவு போர்ஸா ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து ஜெயிச்சு விட்டா மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் இப்போ என்ன வேலை செய்யறாங்க பாத்தீங்கன்னா, ஈரோடு கிழக்கு பார்முலா. ஈரோடு கிழக்கு பார்முலாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்க? பட்டியல கூட்டு போயிட்டு அடைச்சி வைப்பாங்க. அடைச்சி வச்சுட்டு அது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க, இன்னைக்குதான் அந்த வேலையை செஞ்சிருக்காங்களாம், தொடங்கியிருக்காங்களாம். ஏன்னா இவங்களுக்கு பயம் விழுந்துருச்சு, பாமக இங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க பட்டியல கூட்டு போய் அடைச்சி வைக்கிறாங்களாம். ஒரு மணி நேரத்துக்கு 200 ரூபாய், 5 மணி நேரம் இருந்தா 500 ரூபாய், ஒரு நாள் முழுவதும் இருந்தா 1000 ரூபாயாமா. எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து அதாவது ஜனநாயக படுகொலை. இது மிகப்பெரிய தவறு. ஆனா இந்த தவறை வந்து கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல முறையிடுறாங்க. சாணிமேடு பகுதியில ஒரு செய்தி சொன்னாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாணிமேடு பகுதியை வந்து அந்த பகுதியில இருந்து உடனே கூட்டு போய் இப்படி பண்ணாங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். சாணிமேடு பகுதியில அதாவது ஐயா சங்க காலத்துல, வன்னியர் சங்க காலகட்டத்துல அவர் போராட்டத்தை தொடங்கும் போது போராட்டத்துக்கு அதுக்கப்புறம் தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அவர் செய்யும் போது அந்த பகுதியில ஒரே ஒரு ஓட்டு கூட போடல பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பகுதியில தேர்தல் புறக்கணிப்புல ஒருத்தர் கூட ஓட்டு போடல. அப்படி ஒரே ஒரு கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய பகுதி தான் சாணிமேடு பகுதி. அதுவும் அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா தியாகிகள் வாழ்ந்த பகுதி. விக்கிரவாண்டி தொகுதியில சுமார் 9 தியாகிகள் அந்த பகுதியில உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, இடஒதுக்கீடுக்காக, வன்னியர் மக்களுக்கு வாழ்வு மேம்படுவதற்காக. அப்போ அந்த தியாகிகள் வாழ்ந்த இடம் கோழையனூர், பாப்பனம்பட்டு, சாணிமேடு, இந்த மாதிரி பல அந்த அந்த விக்கிரவாண்டி முழுவதும் தியாகிகள் வாழ்ந்த மண்ணுங்க. அந்த பகுதியில போயிட்டு இப்போ சரி பாட்டாளி மக்கள் கட்சி போன தேர்தலில் இவ்வளவுதானே வாங்கினாங்க, சுமார் 42,000 ஓட்டு வாங்கினவங்க இன்னைக்கு எப்படி ஜெயிச்சுடுவாங்களா அப்படின்னா, அதாவது இது பொது தேர்தல் இல்ல,
இடைத்தேர்தல்னா விக்கிரவாண்டி வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பெண்ணாகர இடைத்தேர்தல் எப்படி இருந்திருக்கும்ட்டு வரலாற்றுல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ராணிப்பேட்டை இடைத்தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல உங்களுக்கு புரியும். ஏன்னா இடைத்தேர்தல்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாகவே சந்திக்கிறது கிடையாது. ஒருவேளை அவங்க சந்திச்சாங்கன்னா அந்த களமே வேற மாதிரி இருக்கும். விக்கிரவாண்டி தொகுதியில ரொம்ப பெண்ணாகரம் பார்முலா, அதாவது பெண்ணாகரம் பாமக பார்முலா 5 மடங்குக்கும் மேல கூடுதலா அங்க வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இருந்து நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. வெற்றி நிலவரம் ஒவ்வொரு நாளும் எந்த நிலையில இருக்கு அப்படின்றது மீடியாக்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? மீடியாக்கள் வந்து ஏன்னா ஆளுங்கட்சியோட கைப்பாவை இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். நம்ம சொல்ல உங்களுக்கு தேவையில்லை. இந்த செய்தியெல்லாம் மறைக்கிறாங்க. ஆனா நீங்க பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த செய்தியை வந்து நீங்க சொல்லி புரிய வைங்க, தமிழ்நாடு முழுவதும் புரிய வைங்க. ஆனா விக்கிரவாண்டியில ஒரு விஷயம், மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க கூட்டு போய் அடைச்சு வச்சாலும் அந்த மக்கள் இந்த முறை திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவா இருக்கிறாங்க. கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கும், நம்பிக்கையோட இருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அங்க இருந்து வர செய்தியை ஷேர் பண்ணிட்டே இருங்க, பகிர்ந்துட்டே இருங்க. இதுக்கு மேல அடுத்தடுத்த காணொலி சந்திப்போம். இதுக்கு மேல அதிகம் பேசிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.